ஒரு சனிக்கிழமை ராத்திரியை கொண்டாடி ஓஞ்சிருக்கு நம்ம சென்னை. இதுதான் இந்த சிட்டி மெதுவாக அசைஞ்சு சோம்பல் முறிக்கிற நேரம். ஆனால் ரிசப்ஷன் லேட்டாக முடிஞ்சாலும் காலையில் முகூர்த்தத்துக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுற கல்யாண பொண்ணு மாதிரி பீச் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா மட்டும் சீக்கிரமாகவே சீவி சிங்காரிச்சு தயாராகிடும். இதுதான் எங்கள் பெல்ஸ் ரோடு. एक महीने से सुन रहा है. அது போகுது 500 டிக்கெட்லாம் 4000 வரைக்கும் போகுது. டிக்கெட்லாம் கிடையாது, ஆன்லைன் டிக்கெட் தான் நேற்று கொடுத்தாங்க 3500 ரூபாய். ₹100 अशोक ये ब्लैक पेंट है, ब्लैक पेंटिंग इसका 100 रुपीज़. டிவியில் எப்போ ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர் பார்த்துட்டு தானே இருக்கோம். பட் நேராக பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. 13 பேர் வந்திருக்கோம். நாங்கள் டிக்கெட் 3500 ரூபா. Cheer up India in stadium, yeah. Then only we can win. You can't be me without my secret. நான் யுஏஇல ஒர்க் பண்றேன். அபுதாபியில் இருக்கேன். இங்கே மேட்ச்க்காக தான் இப்போ வந்து 2000 ரூபா. நான் வந்து 1 இயர் முன்னாடி புக் பண்ணேன் 1000 ருபீஸ்க்கு ஆன்லைனில். செலவுக்கிட்ட 5 ரூபா வாங்குவாங்க, செலவுட்டு 10 ரூபா வாங்குவோம், செலவுட்டு 20 ரூபா வாங்குவோம். ஆமாம், கிரிக்கெட்டுக்காக. கிரிக்கெட் எங்கெங்கே நடக்குதோ எல்லா இடத்துலையும் நாங்கள் போவோம். ஆண்ட மூலத்தில் நல்லபடியாக சம்பாதிப்போம். இந்தியா Today is going to be a good day for India. இல்லை வேஸ்ட்டு தோற்று போகிற இந்தியா தான் வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் ஆட இல்லையா? நீ மேட்ச் சும்மா செமையா இருந்தது. எத்தனையோ பேர் தோற்றுலாம் நம்பினாங்க. எப்பா என்ன பார்ப்போம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஜெயிக்கொண்டா இருந்தோம். இந்தியா ஜெயிச்சதை யுவராஜ் கலக்கிட்டா இருப்பாங்க. അടിപൊളി. അതുകൊണ്ട് കാണാൻ തകർപ്പൻ അടിച്ച് തകർന്നു. எல்லாம் முடிஞ்சாச்சு. கூவக்கரை ஓரமாக தவளை கத்துற சத்தம் கூட இப்போ கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தானா ஒரு கூட்டம் தொண்டை கிழிய கத்துச்சு. நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இந்த நிசப்தத்துக்கு நடுவில் மெதுவாக கண்மொழிக்குது இன்னொரு உலகம்.
போறீங்களே இவன் தப்பா ஒரு குரு. எப்போச்சுன்னா மேட்ச் வந்தாலும் நாங்கள் தான் பொறுக்க வருவோம். எங்களுக்கு படிக்கணும் ஆசை, எங்களால் படிக்க முடியல, வசதி வரல, கஷ்டமாக வீட்டில் வர கஷ்டமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு தொழிலே தெரியல, தொழில் படிச்சுருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலாம், நல்லா இது பண்ணிக்கலாம், பொறுப்போம் அவ்வளோதான் தெரியும். எங்கள் ஜனமே எல்லாமே பொறுப்பாங்க. எங்கள் ஏரியா ஆளுங்களை பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். 25 பேர் இருப்பாங்க. தம்பி தங்கச்சி அண்ணன் கிண்ணன் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே ஃபேமிலியே இது பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க தான் எல்லாம். அவங்க தனியாக பிரிக்கக்கூடாது, ஒன்றா சேர்க்கணும். அதில் சமகாரமாக என்னண்ணா அது இப்போ குடும்பமே போகிறேன்னா ஒரு 1000 ரூபா போடுவாங்கண்ணா. அந்த 1000 ரூபா போகிறேன்னா அவங்க லைஃப்பை ஓட்டுருவாங்க. எனக்கு படிக்கணும் ஆசை.